வெல்கம் டு கேஎஸ் இன் தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம ரெசிபியில் கேரட்டை வச்சு ஒரு சூப்பரான ஒரு அல்வா செய்ய போகிறோம். அதுவும் குயிக்காகவும் நிறைய நெய்லாம் சேர்க்காமலையும் நல்லா ஒரு அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டில் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த அல்வா, செய்யறதுக்கும் ஈஸி. குழந்தைங்களுக்கு இது மாதிரி அல்வாவாக செய்து கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஒரு வானல் வச்சுக்கலாம். அதில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கணும் அல்வா செய்யறதுக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான நட்ஸு, உங்களுக்கு விருப்பமான நட்ஸு சேர்த்துக்கலாம். நான் முந்திரி மட்டும் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா சவக்காக வறுத்துடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ திராட்சை அவ்வளோதான். இது மாதிரி பொரிஞ்சோடனே இது எடுத்துடலாம். இப்போது நல்லா கேரட்டை கழுவிட்டு தோல் சீவி துருவி வச்சுருக்கேன். ஒரு 3 கப் கேரட் எடுத்துக்கலாம். நம்ம முந்திரி வறுத்தெடுத்த அதே நெய்யே போதும். அதிலே ஒரு 2 நிமிஷம் நம்ம அந்த பச்சை வாசனை போகணும். அதனால் வதக்கிடலாம் 2 நிமிஷம். ரொம்ப இந்த கேரட் அல்வா செய்யறது ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம வதக்கிட்டோம். இப்போ வதக்கிட்டு காய்ச்சின பால், காய்ச்சாத பால், எந்த பால் வேணாலும் எடுத்துக்கோங்க. 1.5 கப் பால் எடுத்துக்கலாம். நம்ம பால் வந்து நீங்கள் 1 கப்பும் ஊற்றலாம், 1.5 கப்பும் ஊற்றலாம். பால் நிறைய சேர்த்தாக்கா இது நல்லா அந்த பால்லையே வெந்ததுனாக்கா அந்த கேரட்டும் பாலும் சேர்ந்து வேகும்போது அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நான் 1.5 கப்பு ஊற்றுறேன். இப்போ இதை நம்மள வேக வச்சுக்கலாம். சீக்கிரமே இந்த பால் வந்து சுண்டிடும். அதே நேரத்தில் வேகணும். நம்ம மூடி போட்டாக்கா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ கேரட் வந்துடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா பால் ஊற்றந்தெல்லாம் நல்லா சுண்டிட்டு இருக்குது. கேரட்டும் நல்லா வெந்துட்டு இருக்குது. இப்போ இதில் 4 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். நல்லா வாசனையாக இருக்கும். நான் 3 கப்பு நல்லா அழுத்தி எடுத்தேன். கேரட்டை நல்லா அழுத்தமாக எடுத்துருக்கிறேன். அதனால் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் லேசாக எடுத்தாக்கா இதை விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரையை சேர்த்து நல்லா கிளறி விடலாம். நல்லா மெல்ட் ஆகி கொஞ்சம் லிக்விடாக ஆகும். அதுக்கப்புறம் நல்லா சொல்லிடும். நம்ம எந்த ஃபுட் கலரும் இதுக்கு சேர்க்க தேவையில்லை. நல்லா கேரட்டோடைய நிறமே ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா இதை கிளறி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா சர்க்கரை போட்டோன்னே நல்லா மெல்ட் ஆகி இது மாதிரி லிக்விட் ஆகிடுச்சு பாருங்கள். அதனால் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இது மாதிரி தொழவி விட்டுட்டே இருக்கலாம். சீக்கிரமாக வேலை ஆகிடும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்ட வச்சு சீக்கிரமே குயிக்காக வந்து கெட்டியாகிடுச்சு. இப்போ கெட்டியாகிற நேரத்தில் நல்லா கொஞ்சம் லேசாக சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற நட்ஸை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து முந்திரி வறுத்த கொஞ்சம் நெய்யில் தான் நம்ம இவ்வளோ நேரமாக வதக்கிட்டு இருக்கிறோம். இப்போ 1 ஸ்பூன் நெய் விட்டு கிளறலாம். இதுக்கு வந்து நெய் வந்து நிறைய தேவைப்படாது. இந்த 1 ஸ்பூனோட நிறுத்திக்கலாம். இல்லை அதிகமாக நெய் வாசனை பிடிக்கும் அப்படின்றவங்க இன்னொரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு அல்வா ரெடி ஆயிடுச்சு. நமக்கு குயிக்காகவும் செய்து முடிச்சிட்டோம். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.